வணக்கம் ட்ரேடர் சசி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி 14th எக்ஸ்பைரி. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு, 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளார ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் த எக்ஸ்பைரி ஜீரோவுக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், ஒரு நல்ல வால்யூமோட ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா 45,800லேருந்து 46,350 வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ₹2, ₹3, ₹5லேருந்து ₹300, ₹400 அந்த மாதிரி போயிடும். இது ₹8லேருந்து ₹400 போயிருக்குது. இது ₹3லேருந்து ₹230 வரைக்கும் போயிருக்குது. இது கிட்டத்தட்ட ₹1.50 ₹150 போயிருக்குது. அப்போ லிட்ரலாக நீங்கள் ₹1 நீங்கள் இந்த ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 900 லாட் சைஸ் 900 தான் வாங்க முடியும். அது வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ 900 நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ₹150 நீங்கள் கொடுக்கலாம். இது எப்படி ₹150 நம்ம கரெக்டாக தெரியும்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இப்போது நம்ம புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் 45,000லேருந்து 47,000, அப்போது 2,000 பாயிண்ட்ஸ். கீழேருந்து மேலே இன்னும் 2,000, மேலேருந்து கீழே இன்னும் 2,000. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த 45,000லேருந்து மறுபடியும் ப்ரைஸ் 47,000 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸாக மண்டே அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டே போட்ட வீடியோவில் நம்ம ப்ரைஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த தம்ப்நெயிலில் அந்த வீடியோவுடைய ப்ரீவியஸ் வீடியோவுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது கையில் அப்படியே வரைஞ்சிருப்போம். இப்படி போய் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம போட்ட அந்த கோட்லேயே அப்படியே ப்ரைஸ் போய்கிட்டே இருக்குது. எல்லா நேரத்துலையும் இதே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் 80% ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் பிரேக் ஆகி போகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி நம்ம இங்கேருந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம மார்க் பண்ணி வச்சு அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வர்றோம். ஸோ அப்போ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து 2,000 கரெக்டாக 2,000 பாயிண்ட் போனோன்னா வந்துடுவோம் அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போக மாட்டானா அப்படின்னா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா மேலே போனோன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அப்போ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ டு ஹீரோ அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஜீரோ டு ஹீரோ அது பர்டிகுலராக எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு வேலை செய்யும். ஏன் அப்படின்னா டுவர்ட்ஸ் த எக்ஸ்பைரி, நியர் டு த எக்ஸ்பைரி இந்த மாதிரி ஒரு வால்யூம் கேண்டில் இருந்ததுன்னா அந்த வால்யூமில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 46,000. ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறதுலேருந்து 46,000, 46,100 அது ஃபுல்லாகவே என்ன ஆகும், திடீர்னு பிளாஸ்ட் ஆகி மேலே போகிற மாதிரி போகும். ஏன், டுவர்ட்ஸ் த எக்ஸ்பைரி ப்ரைஸ் எப்போவுமே ஜீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த மாதிரி ஒரு வால்யூமோட ஒரு மூமெண்ட் ஃபியூச்சரில் நடக்குது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் 45,900 எடுத்திருக்கோம். நமக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, 46,350 வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். அப்போ அந்த டயத்தில் என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் ₹4லேருந்து ₹3லேருந்து எங்கே போயிருக்கு, ₹300 போயிருக்கு. நீங்கள் இந்த ₹300 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மனசில் வச்சுட்டு 220 நீங்கள் ₹3 வாங்கிட்டு ₹220 விற்கிறதுங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும். இது எல்லா நேரத்துலையுமே நடக்குமா அப்படின்னா எல்லா எக்ஸ்பைரிலையும் இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா எல்லா எக்ஸ்பைரிலையும் இந்த மாதிரி ஒரு வால்யூமோட ஒரு மூமெண்ட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு வால்யூமோட மூமெண்ட்டு ஆஃப்டர் 1 o'clock நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் அந்த எக்ஸ்பைரி. அப்போது இது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ₹3, ₹4, ₹5 ட்ரேட் ஆகிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு 45,800 எங்கே போயிருக்கு, 400க்கு போயிடுச்சு.
இப்போது இந்த ட்ரேடு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோலேயும் நம்ம என்ன சொன்னோம், இது எந்த விதமான இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே போகவே இல்லை. இங்கே வந்ததுன்னா ப்ரைஸ் மேலே போகுது, இங்கே வந்தால் மேலே போகுது, இங்கே வந்தால் இவ்வளோ தூரம் நேற்று மேலே போயிருக்கு, இன்றைக்கி இங்கே வந்தோடனே இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது. எங்கே கிட்டத்தட்ட 8 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதுதான் ஜீரோ டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஜீரோனா லிட்ரலாக ஜீரோ கிடையாது, ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸுக்கு போயிடும் ப்ரைஸ். இப்போது 46,000 கால், 46,350 வரைக்கும் ப்ரைஸ் போச்சு. நம்ம இந்த 46,000 கால் வந்து நிறையா வந்து பேசியிருக்கிறோம். அதுவும் வந்து என்ன இருக்குது, 3 ரூபாலேருந்து 230 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 230 ருபீஸ், 3 ரூபாலேருந்து வெறும் 3 ரூபா வந்து இங்கே வரைக்கும் வந்து போயிருக்குது. இதையும் வந்து நீங்கள் அதே தான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே இருக்க பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, இந்த எக்ஸாக்டாக இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இமிடியேட்டாக கீழேயும் வந்து போயிட்டான். உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு திறமை இருக்குது அப்படின்னா செல் பண்ணுற முடியும். உங்களால் வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் தான் செல் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் ஒரு லாட் மட்டும் செல் பண்ணி அது ஜீரோவுக்காக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இது நீங்கள் செல் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். செல் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஜீரோவுக்கு போயிடும். 0.05, ஜீரோனா லிட்டரலாக ஜீரோவுக்கு போகாது, 0.05க்கு போகும். அப்போது 46,100 வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,100 அதே சப்போர்ட்டு கொஞ்சம் கீழே 1 ரூபாய்க்கு போயிடுச்சு. 1 ரூபா 50 காசுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கே போயிருக்கு, 150 ரூபாய்க்கு போயிருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 130 ரூபாவில் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு அங்கேருந்து என்னாச்சு, கீழே போயிடுச்சு. இதுவும் அதே தான். உங்களால் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து எப்படி இங்கேருந்து வந்து மேலே போகிறது வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே இருக்காதோ. அதாவது 1 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் தான் போகுங்கிற ஐடியாவே உங்கள்கிட்ட வந்து இருக்காது. பட் ஆனால் இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பணம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரே முட்டை வந்து அந்த மாதிரி வந்து மேலே வரைக்கும் போகாது. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அந்த மாதிரி போகிறது இல்லை, போகாது. அதுவும் டுவர்ட்ஸ் எக்ஸ்பைரி அந்த மாதிரி வந்து போகிறது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி செல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லாட்டு 92,000 ரூபா நீங்கள் உங்களுக்கு வந்து மார்ஜின் தேவைப்படும். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ ஆகிடுச்சு. 92,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றும் பெரிய லாபம் வராது, பட் ஆனால் ஒரு கன்சிடரபுள் லாபம் கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் 1 ரூபாய்க்கு வாங்கி இங்கே கொடுக்கறதுக்கும் இங்கே செல் பண்ணி இங்கே கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு லாட்டு தான் நீங்கள் போட முடியும். இது வந்து நீங்கள் அந்த எவ்வளோ லிமிட் இருக்குதோ அந்த லிமிட்டு வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1000 லாட்டை 1 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு மார்ஜின் வந்து தேவைப்படும். பட் ஆனால் அது எங்கே போயிருக்கு, 150 ரூபாய்க்கு போயிருக்குது. 100 ரூபாய்க்கு போச்சுனாலே 10,000 ரூபா, 150 ரூபானா 15,000 ரூபா வந்துடும். இதனால தான் நம்ம இந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜீரோ டு ஹீரோன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 1 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளார, 3 மணி கூட ரொம்ப அதிகம், 1 to 2, 1 to 2:30 அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு வால்யூமோடு ஒரு கேண்டில் மேலே போகுது அப்படின்னா அந்த கேண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ரைஸு திரும்ப எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்குது, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் இதையே வந்து நம்ம சண்டே போட்ட வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 46,000 காலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 47,000 நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி. இது வந்து 21 ஃபெப்ரவரியோடைய எக்ஸ்பைரி. 21 உடைய எக்ஸ்பைரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன இருக்குது, 47,000 நோக்கி ப்ரைஸ் வந்து போகுது. எங்கேருந்து இன்றைக்கி காலையில் அந்த கேப் டவுன் ஓப்பனால் என்ன இருக்குது, 27 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்திருக்கு.
அந்த 27 ரூபாலேருந்து அப்படியே ட்ரெண்ட் ஆகி அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. எங்கே வரைக்கும் போயிருக்கு? 27 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 190 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே எங்கே வரைக்கும் வந்திருக்கு? 80 ரூபா வரைக்குமே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இல்லைனா நாளை கழிச்சு ஃப்ரைடே அன்னைக்கு, இல்லை அடுத்த மண்டே, அதாவது அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளார 21க்குள்ளார இந்த ப்ரைஸ் வந்து 47,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 47,000 கால் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம வந்து இன்றைக்கே வாங்கி வச்சுருந்துருக்கலாம், கம்மியான ப்ரைஸில் வந்து இருக்கும்போதே. சரி, ப்ரீவியஸாக என்ன நடந்துருக்குது? ப்ரீவியஸாக பாருங்கள். ப்ரீவியஸாக அதே 40 ரூபா ரேஞ்சு, 40 ரூபாய்க்கு வந்தோடனே நேற்று வந்து என்ன இருக்குது? மேலே போயிருக்கு ப்ரைஸ். இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்து 30 ரூபா ரேஞ்சில் இருந்தால் தான் 27 ரூபாலேருந்து என்ன பண்ணியிருக்கு? ட்ரெண்ட் ஆகி அப்படியே கொஞ்சமாக போயிட்டு மேலே வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. அப்போது ஒருவேளை 47,000க்கே ப்ரைஸ் வந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் 330, இல்லைனா மேலே 400, இல்லைனா 500, இல்லை வால்யூமோட ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா 700 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் ஃப்யூச்சர் வாங்கியும் ட்ரேட் பண்ணலாம். ஃப்யூச்சரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டு, சப்போர்ட்லேருந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எந்த விதமான இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்காக யாரும் டிசைன் பண்ணதில்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்காக, ஃபாரெக்ஸ் பேருக்கோ இண்டெக்ஸ்க்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு செஷனில், லண்டன் செஷனோ யூஎஸ் செஷனோ வந்து பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து வேலை செய்கிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஜீரோ டு ஹீரோ வந்து சொல்கிறோம், எக்ஸ்பீரி அன்னைக்கு மதியம் ஒரு 1 ஒரு 2:30க்குள்ளார இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் மூமெண்ட் இருக்கும். 1 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் போகும், 300 ரூபாய்க்கு போகும், 400 ரூபா போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து அந்த மார்க்கெட்டில் யூஸ் ஆக வேண்டிய இண்டிகேட்டர்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லா சார்ட்லேயும் போட்டோன்னா ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியும். பட் ஆனால் நமக்கு பெருசாக ப்ராஃபிட்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்காது. இந்த ட்ரெண்ட் லைன் போட்டால் ட்ரெண்ட் லைன் தான், அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுன்னா ரிஜெக்ஷன், கீழே வந்ததுன்னா சப்போர்ட்டு, மேலே போய் லைட்டாக பிரேக் பண்ணோன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு 47,000 காலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்குங்கிறத விட நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளைக்குமே வந்து 47,000 காலை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் இந்த ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு எடுத்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வந்து எடுத்திருந்தால் கூட நீங்கள் பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ கிட்டவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து கூட க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம டெசிஷன் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் செகண்டில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் க்ளோஸ் பண்ணுறதா பார்க்குறதானே, இந்த மாதிரி சார்ட்லாம் பார்க்குறதுக்கான டைமிங் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் வந்து 1 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு அது வந்து 150 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா அது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா 1 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிடுறீங்க. அது வந்து 100 ரூபாய்க்கு போகும்போது என்ன ஆகும்? அப்படியே 100 மடங்கு அதிகமாகும். அப்போ அவ்வளோ ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து தெரியும் அது எவ்வளோ தூரம் மேலே போனாலும் திரும்பவும் வந்து ஜீரோவே ஆகிடும். ரிவர்சல் வரும்போது எப்போவுமே பை பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஜீரோ ஆகிடும். ரிவர்சல் வரும்போது வந்து நீங்கள் செல் பண்ணுறது ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ட்ரேட்ஸை வந்து நீங்கள் சப்போர்ட்டில் மட்டும் எடுங்க. நடுவில் எங்கேயுமே ட்ரேட்ஸ் வந்து எடுக்காதீங்க. க்ளோஸ் பண்ணணுன்னா ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் பண்ணுங்கள். செல் பண்ணணுன்னாலும் ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுங்கள். இது வந்து இந்த இதுக்கு மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி எதுக்காக இருந்தாலும் சரி
சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்கன்னா போதும். இங்கேயும் இதே தான் நடந்திருக்குது. சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, திரும்பவும் சப்போர்ட்டுக்கே வந்து திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் போய் திரும்பவும் சப்போர்ட்டுக்கு வந்து திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் தான் போயிருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் போய் மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களால் ஃப்யூச்சர் வந்து வாங்க முடியாது அப்படின்னா இதோடைய ஆப்ஷன் உடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 46,000. அதனால தான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய 46,000 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே 46,000 இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி வந்து 46,000 வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்து ₹2லேருந்து ₹220 வரைக்கும் போய் நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ப்ரீவியஸாகவும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியே தான் நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இங்கே நீங்கள் வந்து திரும்ப அந்த 90 ரேஞ்சுக்கே வந்தது. 90லேருந்து எங்கே போச்சு, 190க்கு போச்சு. நடுவில் எங்கேயும் ட்ரேட் எடுக்கிறத விட இந்த மாதிரி வெயிட் பண்ணி இருந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸை மட்டும் எடுங்க, வேறு எந்த ட்ரேடுமே வந்து எடுக்காதீங்க. அதே மாதிரி சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெண்ட் ஆகும் மார்க்கெட்டு. இதில் ஒரு லைன் ஒன்று போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துன்னா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே போகுது, அந்த இடத்துக்கு வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே போகுது. ஸோ இங்கே ஒரு வேளை நீங்கள் சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இது அதே மாதிரி சப்போர்ட் இங்கே வந்திருக்குதானா, பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே ரைட். பிரேக் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வெளியில் வர பாருங்கள். இப்போ இந்த ரேஞ்சில் ₹90 நீங்கள் திரும்ப இந்த இடத்துலேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ப்ரைஸ் வந்து ₹78, அதாவது ஒரு ₹10 ₹12 கம்மியாக போய் க்ளோஸ் வைக்கிது. க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனு மாதிரி வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை அவன் க்ராஸ் பண்ணவே இல்லை. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும் போதெல்லாம் மேலே போகிறான். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஃப்யூச்சர் வந்து என்ன மாதிரி சப்போர்ட்லேருந்து எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது, எப்படி ட்ரெண்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்து நம்ம நிறையா ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.